பாரதி, இங்கேதான் இருக்கியா? பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் பாட்டி. பாரதி, உன் முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. எனக்கு உன்னை பத்தி தெரியாதா பாரதி? எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. மனசார அம்மனை வேண்டிக்க, அவ எல்லாத்தையும் பாத்துப்பா. சரிங்க பாட்டி. பாரதி, ஆமேனா? சுமங்கலி பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்ட போல இருக்கு. எனக்கு உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சுமங்கலி பூஜைங்கிறது தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிற ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலயும் முக்கியமான ஒரு பூஜை. என்னதான் உன் புருஷன் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவரு நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ பூஜை பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நீ பண்ற பல விஷயங்கள் பிடிக்காம இருந்தாலும் கட்டின புருஷனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே நீ இத பண்றது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த குணம் எல்லாருக்கும் வராது. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மித்ராவும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். இல்ல மித்ரா? இந்த பாட்டுக்கு வர வேலையே இல்ல. கொஞ்ச நாளா எதுக்கு எடுத்தாலும் பாரதி அப்படி பண்றா இப்படி பண்றான்னு சொல்லி சொல்லி பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாரதி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, பூஜையை ஆரம்பிச்சிடுமா? சரிங்கம்மா. சாமி, பூஜையை எப்படி ஆரம்பிக்கணும்? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கு, அதனால கேட்டேன். முதல்ல அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பூக்கள் தூவி மந்திரங்களை சொல்லி அதுக்கப்புறம் அம்மனுக்கு நேர்த்தி கடனா 108 தேங்காய் உடைச்சிட்டு கோயில சுத்தி வந்து 3 முறை குளத்துல முங்கி எழுந்து தாலியில குங்குமம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 9 சுமங்கலிகளுக்கு பட்டுப்புடவையும் குங்குமம் மஞ்சள் பூ பழம் இதெல்லாம் தட்டுல வச்சு கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இதுதான் இந்த கோயிலோட வழக்கம். ரொம்ப சந்தோஷம் சாமி. பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுங்க. ஆகட்டுமா? பாரதி, அதான் சாமி சொல்லிட்டாருல்ல, நீ சீக்கிரமா பூஜையை ஆரம்பி. சரிங்கம்மா. பாரதி, அம்மனை நல்லா வேண்டிக்கோ. பிரிஞ்சிருக்கிற உன் புருஷன் சீக்கிரமே உன் கூட வந்து சேர்ந்துருவாரு. மத்தவங்களுக்கு வேணா இது புரியாம இருக்கலாம், ஆனா உனக்கும் எனக்கும் உண்மை என்னன்னு நல்லாவே தெரியும். என்ன, நான் சொல்றது சரிதானே? ஏண்டி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் பாரதி கிட்ட பேசிட்டு இருக்கேன், அது உனக்கு பொறுக்காதா? நான் இப்ப இந்த சுமங்கலி பூஜையை உனக்கு பண்ணக்கூடாது, அதானே? என் புருஷன் நல்லா இருக்கணும்னு இந்த பூஜையை நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா ஊர் மத்தியில என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். இந்த பூஜைக்காக நான் இங்க வந்து நின்னது அந்த அம்மன் கிட்ட மட்டும்தான். அந்த அம்மன் உத்தரவுக்காக தான் நான் இங்க வந்து நின்னேன். எனக்கு இப்படி ஒரு சங்கடமான நிலைமையை கொடுத்த அம்மன் இதுக்கும் ஒரு வழி சொல்லுவான்னு நான் நம்புறேன். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் இந்த சுமங்கலி பூஜையை நான் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த கோயிலை விட்டும் நான் வெளியே போக மாட்டேன். என் கழுத்துல இருந்து இறங்கின என்னோட தாலி கண்டிப்பா என் கழுத்துல ஏறும்னு இந்த அம்மன் சாட்சியா நான் நம்புறேன். அந்த அம்மன் என்னைக்கும் என்ன கைவிட்டதே இல்லை. என்ன பாரதி, சினிமா டயலாக்லாம் பயங்கரமா பேசுற. இப்படி நீ பேசினா நீ பண்றதெல்லாம் சரினாயிடுமா? இங்க பாரு பாரதி, சும்மா ஏதோ இஷ்டத்துக்கெல்லாம் கதை விட்டுட்டு இருக்காத. இதுக்கு மேலயும் நீ சவால் விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அசிங்கமாயிடும், பாத்துக்கோ. என் புருஷனுக்காக தான் நான் இந்த பூஜையவே பண்ண வந்தேன். ஆனா நீங்கெல்லாம் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. என் புருஷ உயிருக்கு ஆபத்து வந்து அவர் இல்லாம நான் வாழ்றதுக்கு பதிலா நானே செத்து போயிடலாம். ஐயோ பாரதி, ஆத்தா முன்னாடி நின்னுட்டு என்ன பேச்சு பேசுற? வேண்டாம் பாரதி, யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு முடிவெடுக்கிறது தப்பு. எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கை எழுதுறாத. நீ யாருன்னு உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை நீ தான் வாழ்ந்துட்டு இருக்க.
இவங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. அடுத்தவங்க ஏதோ பேசுறாங்கங்கிறதுக்காக ஓ வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. இல்ல பாட்டி, அம்மன் என்ன சோதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அம்மனுக்கு நேர்த்திக்கடன் பண்றதுக்காக தேங்காய் அம்மனோட பாதத்துல உடைக்கிறதா நான் வேண்டியிருக்கேன். பூஜை பண்ண முடியாம என் புருஷன் உயிர் போயிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. என் புருஷன் உயிருக்காக நான் ஏன் உயிரை தரேன்? ஐயோ, தாலி இல்லாம அவமானப்பட்டு பூஜை பண்ணாம வெளிய போறேன்னு சொல்றதை விட புருஷன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு கழுத்துல தாலி இல்லாத மனைவி உயிரை கொடுக்க துணிஞ்சான்னு சொல்லி இந்த ஊரு பேசட்டும். ஐயோ.